வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 24ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. ஸோ எப்பவும் போல முதல்ல நான் போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில செப்டம்பர் 22 மற்றும் 23க்கான கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ இந்தியால அரசியலமைப்பு கோயில்கள் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுடைய புதிய அதிபர், இலங்கை புதிய அதிபர் வந்து அனுரா குமாரா திசநாயக்கே. அடுத்த கேள்வி இந்திய விமானப்படையின் அடுத்த தளபதி யாரு அப்படின்னா அமர்பிரீத் சிங். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து IAEA, அதாவது வந்து இந்திய சர்வதேச அனல்மின் நிலையம் இருக்குல்ல, சர்வதேச அணுமின் நிலையத்தினுடைய தலைவர் யாரு இந்த 68ஆம் ஜெனரல் கான்பரன்ஸ்க்கு யாரு அப்படின்னா சங் ஊக்ஹம் அப்படிங்கறத சரியான விடை. ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ், மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டுல எந்த மாநிலம் முதல் இடத்துல வந்திருக்காங்கன்னா கேரளா. தமிழ்நாடு 2வது இடம் வந்திருந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்த கேள்வி 14வது ஹாக்கி இந்திய ஜூனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில எந்த அணி ஜெயிச்சாங்க அப்படின்னா பஞ்சாப் அணி தான் ஜெயிச்சாங்க. அடுத்த கேள்வி MMA ஃபைட், அதாவது இந்த மிக்சட் மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்ல வந்து முதல்ல ஜெயிச்ச இந்திய ஆண் மல்யுத்த வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சங்கிராம் சிங் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி ரோஸ் டே செப்டம்பர் 22, வேர்ல்டு ரைனோ டே காண்டாமிருக தினம் செப்டம்பர் 22, ரிவர்ஸ் டே செப்டம்பர் 22, நெக்ஸ்ட் சர்வதேச சைகை மொழி தினம் செப்டம்பர் 23. ஓகேவா? சோ இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர். சோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேஷனல் நியூஸ்ல இருந்து போயிடலாம். கொஞ்சம் உடம்பு முடியல, சோ அதான் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு காரணம். சோ யாரும் வந்து எல்லாரும் உடம்ப கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டு இருங்க, ஓகேவா? சோ முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா விச் மூவி இஸ் இந்தியாஸ் அபிஷியல் என்ட்ரி ஃபார் ஆஸ்கார்ஸ் 2025? ஆஸ்கார் 2025க்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நுழைவு திரைப்படம் எது? அதாவது ஆஸ்கார் என்ன கேக்குறாங்க அப்படின்னா சிம்பிளாட்டு ஆஸ்கார் 2025 விருதுக்கு இந்தியால இருந்து எந்த படம் வந்து தேர்வு பண்ணிருக்காங்க ஆஸ்காருக்கு அப்படிங்கிற கேக்குறாங்க. சோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி லபடா லேடிஸ். லபடா லேடிஸ் அப்படிங்கிற இந்த படத்தை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. லபடா லேடிஸ் அப்படிங்கிற இந்த படத்தை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருக்கோம். படத்தை பார்த்தது இல்ல, படத்தை பத்தியான நியூஸ் பார்த்திருக்கோம். எங்க அப்படின்னா ஒரு மாசம் முன்னாடி சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, உச்ச நீதிமன்றத்துல இந்த படத்தை வந்து போட்டு காமிச்சாங்க. அதாவது உச்ச நீதிமன்றத்துல வரலாற்றுலயே உச்ச நீதிமன்றத்துல ஒரு படம் போட்டு காட்டாங்க அப்படின்னா வந்து இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து சின்ன வயசுல கூட்டிட்டு போய் படத்துக்கு கூட்டு போவாங்க, இல்லைன்னா வந்து ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்கூல்ல படம் போட்டு காட்டுவாங்கல்ல, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு படம் போட்டு காட்டியிருக்காங்க அப்படின்னா லபடா லேடிஸ். அதே படத்தை தான் வந்து ஆஸ்காருக்கு 2025க்கு வந்து நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இந்த படம் சொல்லுமே இந்த என்ன படம் அப்படின்னு கேட்கலாம், இல்ல இந்த படத்தினுடைய டைரக்டர் அல்லது ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு கேட்கலாம். இந்த படத்தினுடைய இயக்குனருடைய பெயர் என்ன அப்படின்னா கிரண் ராவ். ஓகேவா? சோ கிரண் ராவ் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர், ஓகேவா? ப்ரொடியூசரும் அவங்க தான் கிரண் ராவ் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு, ஹிப்ஹாப் தமிழா மாதிரி இது வந்து நம்மளுடைய இயக்குனரும் அவங்க தான், தயாரிப்பாளரும் அவங்க தான், கிரண் ராவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ விச் ஸ்டேட் லான்ச் த பானா கை ஸ்கீம்? பானா கை திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. பனா கை திட்டம் அப்படிங்கிறது யாருக்கான திட்டம் அப்படின்னா விவசாயிகள் இருக்காங்கல்ல, விவசாயிகள் மற்றும் அதுக்கப்புறம் வந்து சிறு தொழில் முனைவோர்கள், அதாவது ஸ்மால் ஆண்டர்பிரனர்ஸ். விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்களுக்கு நமக்கு அவங்களுக்கு வந்து கேஷ் சப்போர்ட் பண்றதுக்கு, ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு இந்த லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ற கடனுதவி வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து பானா கை திட்டம். சோ இதெல்லாம் என்ன திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பா நமக்கு தேவையில்லை. எங்க, அதாவது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு சரியான விடை மிசோரம் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேவா? சோ மிசோரம்ல பானா கை திட்டம். பானா கை திட்டம் யாருக்கானது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சு, விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்களுக்கு கடன் உதவி வழங்கும் திட்டம். ஓகேவா? சோ அதே மாதிரி மிசோரம் அப்படின்னு சொல்லும்போது மிசோரமுடைய சிஎம் யாரு அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து லால்டு ஹோமா. சோ சீஃப் மினிஸ்டர் யாரு, அங்குள்ள முதல்வர் யாரு அப்படின்னா லால்டு ஹோமா. இப்பதான் நம்ம எலெக்ஷன் நடந்துச்சுன்னு பார்த்தோம், லால்டு ஹோமா. ஓகேவா? இந்த லால்டு ஹோமா எந்த கட்சியை சேர்ந்தவர்? பொதுவா நமக்கு இந்த பாலிட்டில எல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க என்ன அப்படின்னா கட்சி மற்றும் சின்னங்கள் அப்படிங்கிறது. இந்த லால்டு கோமா எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா சோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? சோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், சோரம் மக்கள் இயக்கம், சோரம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். சோரம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர் தான்
இந்த லால்டு ஹோமா அப்படிங்கிறது சோரம் மக்கள் இயக்கம். இந்த கட்சிக்கு சின்னம் இருக்குல்ல, இந்த கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்னா ஹேட், தொப்பி. ஓகேவா? இந்த கௌபாய் தொப்பி மாதிரி இருக்கும். சோ அதனால இதெல்லாம் கேட்கலாம், நீங்க கேட்டா ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, தொப்பி அப்படிங்கறத சரியான விடை. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இன்னொரு முக்கியமான பார்ட்டி, மேகாலயால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி என்ன அப்படின்னா தேசிய மக்கள் கட்சி. ஓகேவா? நேஷனல் பீப்புள் பார்ட்டி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது தேசிய மக்கள் கட்சி. இதனுடைய சின்னம் வந்து புக்கு. ஓகேவா? புத்தகம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மிசோரம்ல புத்தகம், மிசோரம்ல தொப்பி, மேகாலயால வந்து புத்தகம் அப்படிங்கிறது பெரிய கட்சி. ஓகேவா? இது வந்து நம்ம நேஷனல் பார்ட்டி அந்தஸ்துலாம் வாங்கியிருக்கு. ஓகேவா? அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்ததும் பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல இன்னொரு திட்டம் தான் பார்க்க போறோம். விச் ஸ்டேட் லான்ச் த முக்கியமந்திரி நகர் உன்னயன் பிரகால் ப்ராஜெக்ட்? முக்கியமந்திரி நகர் உன்னயன் பிரகல்ப் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது? முதல்ல திட்டம்னா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து சுத்தமா ஒரு மாதிரி ரொம்ப முடியாத மாதிரி இருக்கு, ஏன்னு தெரியல. அது திடீர்னு அதாவது லைட்டா தும்மல் போட்டிருந்து அடுத்து திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது கோல்டு வந்துச்சுனாலே ஒரு மாதிரி என்ன அப்படின்னா இந்த ரன்னிங் நோஸ், அதாவது கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். மூக்குல இருந்து அப்படியே குடமா வரும். இந்த மாதிரிலாம் இருக்கு. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தாலே. சோ இந்த திட்டம் சரி கண்டென்ட் போயிடலாம். இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன திட்டம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரிங்கிங் வாட்டர் டெவலப்மெண்ட், அதாவது இந்த குடிநீர் வசதி இருக்குல்ல, குடிநீர் வசதிய அந்த மாநிலத்துல உள்ள ஒரு 12 நகரங்கள்ல மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் வந்து இந்த முக்கியமந்திரி நகர் உன்னயன் பிரகல் திட்டம். அப்போ 12 நகரங்கள்ல உள்ள குடிநீர் வசதிய மேம்படுத்துறதுக்கான திட்டம். சோ இதுக்கு காசு வேணும்ல, இந்த திட்டத்துக்கு வந்து காசு வேணும்ல. இந்த திட்டத்துக்கு காசு யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி. ஓகேவா? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி கிட்ட இருந்தா வந்து காசு வாங்கி இந்த ஸ்கீமை பண்றாங்க. எந்த ஊர்ல அப்படின்னா திரிபுரால. ஓகேவா? சோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 1966. இதனுடைய தலைமையகம் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மணிலா. இதோட தலைமையகம் எங்க அப்படின்னா மணிலா எங்க இருக்கு? பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. சோ மணிலா பிலிப்பைன்ஸ்ல தான் ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய தலைமையகம், ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் நமக்கு ஸ்டார்டிங் பார்ட். இந்த ஸ்கீம் எங்கன்னு கேட்டா திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ அங்க பிஜேபி தான் ஆள்றாங்க, அதனால நமக்கு தெரியும், நமக்கு வந்து லோட்டஸ். ஓகேவா? தாமரை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விச் சிட்டி ஹோஸ்ட் த 25th இன்டர்நேஷனல் இந்தியன் பிலிம் அவார்ட்ஸ்? ஓகேவா? பிலிம் அகாடமி 25வது சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விழா வழங்கும் விருது விழா நடைபெறும் நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. எங்க நடைபெறும் அப்படின்னா ஜெய்ப்பூர்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெய்ப்பூர் எங்க இருக்கு, பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெய்ப்பூர் இருக்கக்கூடிய இடம் ராஜஸ்தான். அங்கதான் வந்து இந்த விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது நடைபெற போகுது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம் மக்களை. இன்டர்நேஷனல் நியூஸ்ல வேர் வாஸ் த வேர்ல்டு ஸ்கில் காம்படிஷன் 2024 ஹெல்ட்? ஓகேவா? உலக திறன் போட்டி 2024 எங்க நடைபெற்றது? லியான் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஓகேவா? லியான் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ். சோ பிரான்ஸ்ல தான் இந்த போட்டி நடைபெறுது. டைரக்டா ஆன்சரை போட்டுட்டு நம்ம போயிட வேண்டியதான். ஓகேவா? இதுல வந்து இந்தியாவுக்கு ஒரு கொஞ்சம் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. பட் இதுல எத்தனை மெடல் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? இது உலக திறன் போட்டி, வேர்ல்ட் ஸ்கில் காம்படிஷன் எங்க நடைபெற்றது அப்படின்னா பிரான்ஸ். அதாவது பிரான்ஸ்ல தான் இப்ப எல்லாமே நடைபெறுது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றதும் பிரான்ஸ் தான். மாற்றுத்திறனாளிக்கான பேரா ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றதும் பிரான்ஸ் தான். ஓகேவா? அடுத்த போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம் மக்களே. அப்பாயின்மெண்ட்ஸ்ல who is appointed as the ambassador of India to Netherlands? ஓகேவா? நெதர்லாந்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? நெதர்லாந்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா குமார் தூஹின் அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை மக்களே. குமார் தூஹின். ஓகேவா? குமார் தூஹின் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். சோ நமக்கு நெதர்லாந்து அப்படின்னு சொல்லும் போது நெதர்லாந்தினுடைய தலைநகரம் கேபிட்டல் என்ன அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுதான் நெதர்லாந்தினுடைய தலைநகரம். ஓகேவா? சோ ஆம்ஸ்டர்டாம். ஓகேவா? சோ அதே நெதர்லாந்துடைய கரன்சி நாணயம் என்ன அப்படின்னா அது யூரோப்பில இருக்கறனால வந்து யூரோ தான் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? யூரோவை தான் பயன்படுத்துவாங்க. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சோ கேபிட்டல் அண்ட் கரன்சியும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அவார்டு போயிடலாம். ஓகேவா? சோ அவார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா விச் இந்தியன் ஆக்டர் ரீசென்ட்லி அச்சீவ் கின்னஸ் ரெக்கார்ட்? சமீபத்தில் கின்னஸ் சாதனை படைத்த இந்திய நடிகர் யார் அப்படின்னு கேட்டா சிரஞ்சீவி. ஓகேவா? சிரஞ்சீவி எதற்காக வாங்கியிருக்காரு அப்படின்னா டான்ஸுக்காக வாங்கியிருக்காரு மக்களே. என்ன அப்படின்னா அவருடைய 46 வருட அந்த திரையுலக அந்த பயணத்துல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 537 பாடல்களுக்கு நடனம் ஆடி இருக்காரு.
எவ்வளவு ஸ்டெப் போட்டிருக்காரு அப்படின்னா 24,000 ஸ்டெப் போட்டிருக்காரு. ஓகேவா? அப்ப 46 வருடத்துல 537 பாடல்களுக்கு 24,000 டான்ஸ் மூவ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து யாருமே இந்தியாலயோ இல்ல இந்தியாக்குள்ளேயோ பண்ணதே கிடையாது. ஓகேவா? தெரியல நம்ம தளபதி விஜய் எல்லாம் வந்து எத்தனை ஸ்டெப் போட்டிருக்காருன்னு தெரியல. ஆனா இவ்வளவு இது வந்து ரொம்ப 46. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து வயதே வந்து 50 தான் ஆக போகுது. ஓகேவா? 46 வருஷம் சிரஞ்சீவி வந்து சினி ஃபீல்ட்லவே இருந்திருக்காரு. ஓகேவா? சோ அப்போ சிரஞ்சீவிக்கு தான் இந்த விருது கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்திருக்காங்க. சோ முக்கியமா இருக்கு அப்படின்னா இந்த டான்ஸ் மூவ்ஸ்க்காக தான் அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து இந்த பத்ம விபூஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம தெரியும் 2024ல பத்ம விபூஷன் விருதும் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த அவார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஓகே, பத்ம விபூஷன், அதாவது பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். இதுக்கு அடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இது மட்டும்தான் இருக்கு, பாரத் ரத்னா மட்டும்தான். அது கொடுப்பாங்களான்னு தெரியல. சோ 2024ல பத்ம விபூஷன் வழங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? என்ன ஏதாவது என்ன நோய் வந்தாலும் ஓரளவு சமாளிச்சிடலாம் மக்களே. காய்ச்சல் வந்தா அப்படியே இருக்கும். இந்த இந்த மூக்கு கோல்டு வந்து வச்சுங்களேன், இந்த கர்ச்சீப்பை வச்சு இருக்கக்குள்ள ஐயோ நமக்கும் கஷ்டமா இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட், ஹூ வன் த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024? ஓகேவா? அதாவது மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா, அதாவது வந்து நம்ம உலக அழகி, அதாவது பிரபஞ்ச அழகி போட்டிக்கு இந்தியால இருந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு முதல்ல இந்தியால ஒரு போட்டி வைப்பாங்க. சோ அதுல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ரியா சின்ஹா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? சோ நம்ம இதுல ரியா கண்ணன் அப்படிங்கறது பாத்துருப்போம். எதுல? விஜய் சித்து விளாக்ஸ்ல. அந்த ரியா கண்ணன் இல்ல, இது ரியா சின்ஹா. இவங்க வந்து 18 வயது, இவங்களோட வயசு 18 தான். எங்க உள்ளவங்க அப்படின்னா குஜராத்ல உள்ளவங்க. ஓகேவா? இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர்ல. ஒரே ஜெய்ப்பூர் மயமா இருக்கு. சோ ஜெய்ப்பூர்ல தான் இந்த போட்டி கண்டக்ட் பண்ணாங்க. சோ அதுல ரியா சின்ஹா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. சோ இது மூலமா வந்து நவம்பர் மாசம் வந்து மெக்சிகோல வந்து மிஸ் யூனிவர்ஸ் போட்டி நடைபெற போது, அதாவது பிரபஞ்ச அழகி போட்டியில இந்தியா சார்பா யாரு வந்து போட்டியிட போறாங்க அப்படின்னா ரியா சின்ஹா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஓகேவா? நம்ம துருவி பட்டேல் பார்த்தோம், மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட் அப்படிங்கிற பட்டத்தை வந்து துருவி பட்டேல் வாங்கினாங்க. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாமா மக்களே? சோ அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா விச் டீம் ஒன் த கோல்டு மெடல் இன் த செஸ் ஒலிம்பியாட் 2024? ஓகேவா? சோ நமக்கு 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? 45th செஸ் ஒலிம்பியாட் காம்படிஷன். சோ இது 45th செஸ் ஒலிம்பியாட் காம்படிஷன் எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புடாபெஸ்ட் அப்படிங்கிற இடம். சோ புடாபெஸ்ட் அப்படிங்கிற இடம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஹங்கேரியில இருக்கு. சோ ஹங்கேரியில உள்ள புடாபெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல போட்டி நடைபெறுது. 44வது செஸ் போட்டி எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல. ஓகேவா? சோ இது வந்து நமக்கு 45வது புடாபெஸ்ட் ஹங்கேரி. மொத்தம் 2 வகையான இது இருக்கும். ஒன்னு ஓபன் காம்படிஷன், இன்னொன்னு பெண்களுக்கானது. ஓகேவா? சோ இந்த ரெண்டுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா தான் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓபன் பிரிவுலையும் சரி, பெண்கள் பிரிவுலையும் சரி தங்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஓகேவா? செஸ்ல நம்ம வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் தெரியும். ஓகேவா? சோ அந்த மாதிரிதான் இப்ப சமீபத்துல அதே மாதிரி வந்து நமக்கு இந்த செஸ் கிராண்ட், இந்த செஸ்ஸோட செஸ் விளையாட்டு வந்து நல்லா பண்றவங்க கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம் எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டா செஸ். ஓகே, சதுரங்க விளையாட்டு. கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற செஸ்ல வந்து என்ன அப்படின்னா இந்த ஈலோ பாயிண்டிங்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஈலோ ரேட்டிங் அப்படின்னு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈலோ ரேட்டிங்ல 2500 பாயிண்ட் மேல எடுக்கிறவங்கள செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்துல வந்து இந்தியால லாஸ்டா கிராண்ட் மாஸ்டர் ஆனது யாரு அப்படின்னா 86வது 85வது கிராண்ட் மாஸ்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷியாம் நிக்கில். ஓகேவா? ஷியாம் நிக்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் கடைசியா வந்து இந்தியாவுடைய கிராண்ட் மாஸ்டர். அதாவது ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டை சேர்ந்ததான். இந்தியால வந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதனால எல்லாரையும் நோட் பண்ண அவசியம் இல்லை. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்டா கிராண்ட் மாஸ்டர் யார், கிராண்ட் மாஸ்டர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஷியாம் நிக்கில் அவர்களுக்கு. அதே மாதிரி இந்த போட்டியில அர்ஜுன் எரிகாசின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? இந்தியாவை சேர்ந்தவர் அர்ஜுன் எரிகாசி வந்து இந்த உலக செஸ் ரேங்கிங்ல வந்து 3வது இடத்துக்கு போயிருக்காரு. சோ அர்ஜுன் எரிகாசி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்டாலும் செஸ். அவரு அதே மாதிரி இல்ல 3வது இடத்துக்கு போன அந்த ஃபிடே ரேங்கிங் சொல்லுவாங்க. ஃபிடே ரேங்கிங்ல 3வது இடத்துக்கு போன வீரர் யாரு அப்படின்னு கேட்டா அர்ஜுன் எரிகாசி அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த விச் டீம் வந்து துலீப் டிராபி 2024 துலீப் கோப்பை அல்லது டிராபியை வென்ற அணி எது அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இது எந்த விளையாட்டோடு தொடர்புடைய அப்படின்னா கிரிக்கெட். ஓகேவா?
நம்ம உள்ளூர்ல ஆடுற கிரிக்கெட் போட்டி தான் துலீப் டிராஃபி அப்படிங்கிற ரஞ்சி டிராஃபி எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இந்த துலீப் டிராஃபியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். ஓகே, நமக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரிதான் நம்ம உள்ளூருக்குள் நடைபெறும். முதல்ல முன்னாடி எல்லாம் வந்து ஜோன் வைஸ் பிரிச்சு ஆடுவாங்க, நார்த் சவுத் அந்த மாதிரி. இப்போ வந்து இந்தியா ABCD அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. இதுல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியன் A டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. யார் கேப்டன் அப்படின்னா மயாங்க் அகர்வால். ஓகேவா, சோ மயாங்க் அகர்வால் தான் இந்தியன் A டீமுடைய கேப்டன். அவருடைய தலைமையிலான இந்தியன் A டீம் தான் துலீப் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்பா துலீப் கோப்பை இந்தியா A டீம். ஓகேவா, அடுத்த போயிடலாம் மக்களே. சோ அதே மாதிரி நம்ம நிறைய கோப்பைகள் மற்றும் அது எந்த விளையாட்டுன்னு இப்படி கேட்கலாம். ஓகே, சந்தோஷ் டிராஃபி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு ஃபுட்பாலோடு தொடர்புடையது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மூக்கு சீந்தும் போது எப்படின்னா காது அப்படி கொயின்னு அடைச்சிக்குது. ஓகே, ஃபுட்பால். ஓகே, அடுத்த கேள்வி அடுத்தது நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸ் மென்டர்ஷிப் கிளாஸ் பத்தி. நேத்து வந்து நமக்கு குரூப் 2 கட் ஆஃப் குரூப் 2 ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதுல சில கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, சோ குரூப் 2 கட் ஆஃப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து போட்டிருக்கோம். கூகுள் ஃபார்ம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கும். ஃபார்ம்ல போய் ஃபில் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நான் ஈவினிங் குள்ள உங்களுக்கு அது மொத்தமா எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க அதை வச்சு கால்குலேட் பண்ணி 2க்கு எவ்வளவு வரும், 2Aக்கு எவ்வளவு வரும், கம்யூனிட்டி வாரியா விமென்க்கு எவ்வளவு, நார்மலா நான் PSTMக்கு எவ்வளவு, மேலுக்கு எவ்வளவு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம டீடைலா நம்ம வந்து சொல்லலாம். சோ குரூப் 2 மெயின்ஸ் மென்டர்ஷிப் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சோ October 2 நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. சோ குரூப் 2 மெயின்ஸ்க்கான குவாலிட்டி ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்ச்ல வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டீரியல் கொடுக்கறது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெஸ்ட் சீரிஸ் கிடையாது. உங்களுடைய ஆன்சர், அதாவது ஒரு 10 மார்க் கேள்விக்கு எப்படி 8 மார்க் 8.5 மார்க் வாங்குறதுங்கிறத உங்களை ட்ரெயின் பண்றதுக்கான இதுதான். சோ இதுல வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கான ஓரியன்டேஷன் வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 75 நாள் டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் கொடுப்போம். அந்த ஒரு கொஸ்டின் நீங்க வந்து காலையில 8 மணிக்கு முன்னாடி அனுப்புவோம். நீங்க 8 மணிக்கு இல்ல, முந்தின நாள் நைட்டே அனுப்பிடுவோம். நீங்க வந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்குள்ள எழுதி அனுப்பணும். அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து போன்லயே ரிவ்யூ கொடுப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரிவ்யூ அப்படிங்கிறது கொடுப்போம். சோ 75 நாள் போகும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க கத்துக்கலாம். ஓகேவா, சோ கத்துக்கிட்ட வித்து சொல்லி கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா, சோ இது வந்து லாஸ்ட் டேட் ஜாயின் பண்றதுக்கு October 2. சோ October 1 லாஸ்ட் டேட். பேட்ச் ஜாயின் டேட் October 2. யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். பிலிம்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆச்சு ஆகல, உங்களுக்கு மெயின்ஸ் படிக்க ஆசை இருந்தா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 5,000. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 5,000 ஜிபே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா பேட்ச்ல ஜாயின் பண்ணிடலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி குரூப் 2Aக்கான மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுவும் அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆயிடும். இதற்கான ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள உங்களுக்கு நான் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் நம்மளோட மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் யாராவது வேணும், அதாவது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வேணும் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு வந்து 100 ஜிபே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இதே நம்பருக்கு 3 மாசம் சேர்த்து ஆஃபர் போயிட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சேர்த்து 250 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சயின்ஸ் மெட்டீரியல், அதாவது TNPSC ரயில்வே எக்ஸாம்லாம் வருது. இதுக்கு சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்கூல் புக்ஸை வந்து 6 to கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறோம். ஸ்கூல் புக்ஸை வந்து ஒன்லைனரா நம்ம அழகா கொடுத்துருக்கோம், படிக்கிறதுக்கு ஈஸியாட்டு. இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு. இது வேணும்னா 555 ஜிபே படிக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 8 and 9 பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8ல முக்கியமான 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், யூனிட் 9ல முக்கியமான 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது 515. CA அண்ட் யூனிட் 8 and 9 காம்போ பாத்தீங்க அப்படின்னா 1000. CA அண்ட் சயின்ஸ் காம்போ நீங்க 1000க்கு நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம டெலிகிராம்ல சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணுங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல வந்து லிங்க் கொடுத்துருவேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெய்லி குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், அதே மாதிரி GK அப்டேட்ஸ், டெஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். ஓகேவா, ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம், என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. இந்தியா சார்பா அபிஷியலா ஆஸ்கர் 2025 போகக்கூடிய படம் எது அப்படின்னா லபடா லேடிஸ். அதுக்கடுத்த பனாகாய் திட்டம் அப்படிங்கிறது வந்து மிசோரம் மாநிலத்தினுடையது. அதுக்கடுத்த முக்கியமந்திரி நகர் உன்னயன் பிரகல்ப் திட்டம் அப்படிங்கிறது வந்து திரிபுரா மாநிலத்தினுடையது. 25வது சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருது விழா எங்கு நடைபெற போகுது அப்படின்னா ஜெய்ப்பூர்ல. அடுத்த கேள்வி உலக திறன் போட்டி, வேர்ல்ட் ஸ்கில் காம்படிஷன் அப்படிங்கிற நமக்கு பிரான்ஸ்ல. அடுத்த கேள்வி நமக்கு நெதர்லாந்துக்கான இந்திய டூர், அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு நெதர்லாண்ட்ஸ் யார் அப்படின்னா குமார் டூஹின். அடுத்த கேள்வி கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின இந்தியன் ஆக்டர் யார் அப்படின்னா சமீபத்துல சிரஞ்சீவி. அடுத்த கேள்வி மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா வந்து 2024 பட்டத்தை ஜெயிச்சது ரியா சின்ஹா, குஜராத்தை சேர்ந்தவங்க. செஸ் ஒலிம்பியாட்ல கோல்டு ஓபன் கேட்டகரிலையும் சரி நமக்கு விமன் கேட்டகரி சரி கோல்டு மெடல் ஜெயிச்சது இந்தியா தான். துலீப் டிராஃபி 2024 வந்து எந்த அணி ஜெயிச்சிருக்குன்னா இந்தியா A அணி தான் ஜெயிச்சிருக்கு.
வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. எனக்கு நெட் வந்து வீட்டுல வைஃபை கட் ஆயிடுச்சு, நெட்டும் கட் ஆயிடுச்சு, எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ லைவ் போயிருந்தோம், அது பாதியில வந்து கன்டினியூ பண்ண முடியாத கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதனால இதை ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன் மக்களே. ஸோ இது இந்த நெட்டை சரி பண்ணிருந்தா போன் பண்ணி கேட்கணும், ஓகேவா? ஸோ எல்லாரும் உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, நல்லா படிங்க. ஏதாவது பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, மெட்டீரியல் வேணா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஓகேவா? சோ மீண்டும் வந்து நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.